நேற்று பீக்கங்காய் அரிஞ்சோம் இல்லைங்க, அதில் அந்த தோல், அதில் தான் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறேன். அந்த தோல், தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வணக்கும். அதுலேயே கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இதெல்லாம் வணக்கி சட்னி அரைக்கணும். சட்னிக்கு கருப்பு உளுந்து, மல்லி, சீரகம், வரமிளகாய், மிளகு, கடலப்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். பீக்கங்காய் தோலை தனியாக தான் வணக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக இதை தனியாக வணக்கணும். பீக்கங்காய் தோல் வணக்கி வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. அதில் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும். இந்த கருவேப்பிலை வந்து வீட்டு செடியில் பிடிச்சது. இதை நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வணக்கணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நல்லா வணங்கிடுச்சு. இங்கே கடலப்பருப்பு, தேங்காய், இஞ்சி எல்லாம் வணங்கிடுச்சு. நல்லா உப்பு, புளி கொஞ்சம் புளி வச்சு லெமன் புளிஞ்சிங்கன்னா விதையெல்லாம் இதுலேயே நின்றுக்கும், சாறு உள்ளே போயிடும். லெமன் சாப்பாடு ரெடி, சட்னி ரெடி. நன்றி, வணக்கம்.